இஸ்ரேலின் தாக்குதல் மற்றும் தடை பேச்சு முயற்சிகள். கடந்த 24 மணி நேரத்தில் 78 பேர் பலி. தடை பேச்சுகளுக்காக கத்தாருக்கு குழு அனுப்பும். அல் ஜசீராவின் தகவலின்படி இஸ்ரேல் காசாவில் மேற்கொண்ட தாக்குதல்களில் 78 பேர் உயிரிழந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகம் கத்தாரில் நடைபெறும் தடை பேச்சுகளில் பங்கேற்க ஒரு பேச்சுவார்த்தை குழுவை அனுப்ப முடிவு செய்துள்ளது. ஹமாஸ் அமெரிக்க பரிந்துரையில் சில மாற்றங்களை செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் இதை பற்றி முக்கிய மாற்றங்கள் இல்லை என கருதுகின்றது. ஹமாஸ் புதிய பதிலில் தடை உடன்பாடுகளுக்கான முயற்சிகளை தொடரும் எண்ணத்துடன் இருக்கின்றது. பள்ளிகள் மற்றும் உணவு கூடாரங்களில் தாக்குதல். பள்ளிகள் மற்றும் உணவுக்காக கூடிய மக்களை இலக்காக்கும் தாக்குதல். இஸ்ரேலின் விமான தாக்குதல்களில் காசா நகரின் பல பகுதிகள், குறிப்பாக மக்கள் தங்கியிருந்த பள்ளிகள் மற்றும் உணவு பங்கிடும் மையங்கள் தாக்கப்பட்டுள்ளன. ஒரு பள்ளி வளாகத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். மற்றொரு இடத்தில் உணவுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்களில் 9 பேர், அதில் 3 பேர் குழந்தைகள், தாக்குதலால் உயிரிழந்தனர். ஐநா உதவி முகாம் இதுபோன்ற தாக்குதல்களை கடுமையாக கண்டித்துள்ளது. மனிதாபிமான குழுக்கள் மீது விமர்சனம். GHF அமைப்பின் செயற்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாகின்றன. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு கொண்ட GHF அமைப்பின் பெயரில் உணவு மற்றும் உதவி திட்டங்கள் செயல்படுகின்றன. ஆனால் மக்கள் கூடிய இடங்களை பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியால் சுட்டதும் வெடிகுண்டுகள் வீசப்பட்டது என பல புகார்கள் எழுந்துள்ளன. GHF இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தாலும் காசா வீடியோ சாட்சிகள் மற்றும் பிற ஆதாரங்கள் மூலம் மக்களை குறிவைக்கும் நடவடிக்கைகள் நடந்துள்ளதாக தெரிவிக்கின்றன. ஐநா உள்ளிட்ட பல அமைப்புகள் GHF அமைப்பின் நடவடிக்கைகளை மனிதாபிமான விதிகளை மீறுவதாக கூறி கண்டனம் தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. காசாவின் மரண எண்ணிக்கை தொடர்ந்து உயர்கின்றது. காசா மருத்துவ அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி கடந்த 48 மணி நேரத்தில் மட்டும் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 118 பேர் கொல்லப்பட்டதாகவும் 581 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை தற்போது 57,338 என்பதை எச்சரிக்கையாக அறிக்கை கூறுகின்றது. தடை உடன்பாடுகளுக்கான புதிய முயற்சிகள். பேச்சுவார்த்தை முயற்சிகள் தொடரப்படுகின்றன. ஹமாஸ் மற்றும் எகிப்து, கத்தார், அமெரிக்கா ஆகிய இடையே தொடரும் பேச்சுவார்த்தைகள் மூலம் 60 நாள் தடை மற்றும் கைதிகளின் பரிமாற்றம் போன்ற அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறுகின்றன. இஸ்ரேல் இதனை புதிய முன்மொழிவுகள் இல்லாத பதில் என விமர்சித்தாலும் ஹமாஸ் முன்னோக்கி நகர தயாராகவே இருக்கின்றது. இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து பள்ளிகள், உணவு கூடாரங்கள் போன்ற மக்கள் தொகை கூடிய இடங்களில் நடைபெற்று வருகின்றது. ஹமாஸ், இஸ்ரேல் இடையே பேச்சுவார்த்தை தொடர்கிறது. ஆனால் நிலையான சமாதானம் எப்போது என்ற கேள்வி இன்னும் பதிலின்றியே உள்ளது.